அன்பு நான்காமின் உள்ளங்களே, நான்காமின் ராமபிரானுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படி பிராமின் பிரித்து பேசுகிறீர்களே அப்படின்னா அப்படி தான் பேசணும். இல்லைன்னா அவன் நம்மளை மழுங்கடிச்சு பிராமண வசதி மாதிரியா பிராமின் மட்டம் மாதிரியும் ஒரு இமேஜை ஏற்படுத்தி வச்சுட்டான். நம்ம ராமரை உபயோகப்படுத்தியே அதை செய்கிறது, கிருஷ்ணரை உபயோகப்படுத்தி அதை செய்கிறது, அம்மையை சிவனை உபயோகப்படுத்தி அவங்கள வசதியாகவும் நம்மளெல்லாம் மட்டமாகவும் அந்த மாதிரி ஒரு ஃபேக் ட்ராமா ஆடி அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த இமேஜை ஹிந்து சொல்லும் பிராமணர்களே அப்படியே தெய்வீக ஜாதின்னு மதிக்கிறாங்கன்னு அங்கேயும் பொய்யா புழுவி அந்த மாதிரி போயின்னு இருக்கு. அதனால் நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? அதனால் என்னால் முடிந்தவரை நான் பிராமின் ராமபிரான்னு சொல்கிறேன், நான் பிராமின் கிருஷ்ணர்னு சொல்கிறேன். அவங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படும் பொழுது அது எப்படி நான் பிராமினை டிஸ்குவாலிஃபை பண்ணி ராமருடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு நான் பிராமினுக்கு தகுதி இல்லை, அது தீட்டுப்பட்டுடலாம் பிராமண சங்கராச்சாரியெல்லாம் அறிக்கைலாம் விட்றாங்க. பார்த்தீங்க நீங்கள் இல்லையா? அவ்வளோ ஒரு கொடுமை இந்த 21ஆம் நூற்றாண்டுலேயும் நம்ம நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அதை அவரவர்கள் அவங்கவுங்க பகுதிக்கு நம்ம தெளிவாக சரியாக இருந்தால் அது சரியான பதிலை சொன்னோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவன் மாற மாட்டான். நான் பல முறை சொல்லிட்டேன், பிராமணனை திருத்தலாம் முடியாது, மீதி பேர் திருந்தும்போது அதுக்கு மக்களுடைய பெரும்பான்மையான எண்ணம் சரியாக இருந்ததுன்னா அதுக்கு வேறு வழியே இல்லாமல் அரசியல்வாதிங்க அதுக்கப்புறம் செயல்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் கோயில் கருவறையில் இதெல்லாம் எல்லாமே ஒழியும். இப்போ ஏதோ கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க, சும்மா அது எலும்பு கிளி போட்டு நாக்கு நீட்டுன்னு அதில் தண்ணி தெளித்து தாகம் அடங்கிச்சுன்ற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட்டு பெரிய அளவில் வரணும். அதுக்காக இதையெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நீ ஏன் குத்த சொல்கிற அப்படின்னா, தவறுகளை நிலைநிறுத்தி விட்டு அதை இப்போ மெயின்டைன் பண்ணால் மட்டுமே போதும் அவனுக்கு. அதனால் அவன் யாரையும் குத்த சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. ஆனால் நம்ம உரிமையை பறி கொடுத்துட்டு நம்ம அவங்ககிட்ட பிடுங்க வேண்டிய நிலைமை நம்மளுக்கு. அதனால் நம்ம சொல்லினே தான் இருக்க வேண்டியது. திருந்தாமலேயே ஏன் கொத்த சொல்கிறேன், போத்தாலும் ஏன் கொத்த சொல்கிறேன் அப்படின்னு கேட்கவே முடியாது. யாரோட கேட்டால் சொல்லுங்கள். சரி, வர்ணாசிரமத்தை நானே படைச்சேன்னு கிருஷ்ணர் வாயில் சொருனாங்களே பிராமணர்கள் சேர்ந்து, நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணுங்கப்பா கீதையிலிருந்து, அதை வாபஸ் வாங்கி அதை தவறு இடைச்செருகள் இன்டர்புலேஷன் எந்த பாஷையில் வேணால் சொல்லுங்கள். ஒன்றா அது கூட ஹிந்தியில் எதனா இருந்ததுன்னா அது எதனா இன்டர்புலேஷன் ஹைன்னு போட்டு எதாவது சொல்லுங்கள். ஆனால் அது செருகண்டு தான். நான் கீதை சொற்பொழிவில் ஆங்கில சொற்பொழிவில் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது தமிழ் புத்தகத்தில் அதை சொல்லியிருக்கிறேன். கீதை செல்ஃப் கேன்சலிங், தன்னைத்தானே தோற்கடித்து கொள்கிறது. ஏன்னா பிராமண ஜாதியில் பிறக்காத கிருஷ்ணர் பிராமண ஜாதி தான் வசதி, அவங்களுக்கு தான் பிரம்மஞானத்துக்கு தகுதி இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் அதில் வந்துட்டோன்னா இப்போ தகுதி இல்லாத நான் பிராமின் கிருஷ்ணர் பிரம்மஞானத்துக்கு தகுதி இல்லாத அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அப்போ எடுக்கும்போதே தவறாகுது. அப்போ மொத்த கீதையும் கேன்சல் ஆகிடுது, செல்ஃப் கேன்சலிங். அது அதனால் அதெல்லாம் விளக்கி சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு விளக்கமோ மீதி விஷயமோ அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவன் காரியத்தில் கண்ணாக இருப்பான், அவ்வளோதான். தான் ஜாதிக்கு அந்த கருவறை பூஜையோ மற்ற முக்கியத்துவமோ கொடுக்குதா அதை பார்த்துன்னு போய் நீ என்ன வேணால் விளக்கம் கொடுத்தோன்னா அவனுக்கு விளக்கமாக பதிலுக்கு விளக்கம் கொடுக்குறது, இந்த மாதிரி நல்ல மாதிரி கமெண்ட் கொடுக்குறது, எப்போ பார்த்தாலும் ரோமனை குத்த சொன்னால் அப்புறம் ஒன்றா தான் வருதுன்றது. அப்புறம் இதுக்கு அவங்ககிட்ட மண்டையை வைத்துட்ட மரமண்டைங்க உள்ளே அதுக்கும் எல்லா பிராமணிலும் குத்த சொல்ல முடியாது. ஒரு சில நல்ல பிராமணனும் இருக்க தான் செய்கிறாங்க ஆரம்பிக்கிறது. இப்போ சமுதாயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருக்குது. அந்த நிறைய விவாதம் பண்ணுறவங்க அதெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவோன்னா, இவங்க வேலை இதே தான். முதல்ல ஒன்று ஆஃப் பண்ணுறதுக்காக அதுக்காக எல்லா பிராமணையிலும் குத்த சொல்ல முடியாது. 1-2 பிராமணன் நல்லா வாங்குவான். நீ ஆமாம் 1-2 பிராமணன் நல்லா வந்தான்ட்டு நீ சொல்ல வந்ததை விட்டுட்டு அங்கே போயிடுவேன். அதுக்கப்புறம் 1-2 பிராமணன் நல்லவன், ஒரு 2 வருஷம் கழிச்சு 1-2 பிராமணன் நல்லவன் இல்லை, ஒரு 10-15 பேராவது நல்லவங்க ஆமாம்மான்னுவேன். அப்புறம் மெதுமெதுவாக பெரும்பான்மையான பிராமணன் நல்லவங்க யாரோ 1-2 பேர் தான் கேட்டுவேன். அதுக்கு நீ ஆமாம் நீ ஆகணும். அப்புறம் மெதுவாக போய் பிராமணன் எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு முடிப்பான். புரியுதா? இங்கே ஆரம்பித்து அதை அப்படியே கிரேட் ஏற்றி அங்கே முடிப்பான்றது. நல்ல சமூக அறிவு உள்ளவர்கள், சமுதாய நலையில் அக்கறை உள்ளவர் நல்லா அதை புரிஞ்சு வச்சுன்னு பிராமணன் இப்படி ஆரம்பித்து அங்கே போய் முடிப்பான்.
ஆமான்னு ஒத்துக்குன்னு அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லி அது இல்லைன்னு முடிப்பான். அது மாதிரியான இதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சி தான் வச்சுக்கிறாங்க. நம்ம ஒன்றும் நம்மளே இதெல்லாம் சொல்கிறோன்னா சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வந்து இறைவனை தெரியாத சிந்தனை அளவிலே மோதுறாங்க. நல்ல விஷயந்தான், அந்த மாதிரி மோதுறாங்க, அது நல்ல விஷயந்தான். இப்போ என் போன்றவர்கள் அந்த கடவுளை தெரிந்து இறைவனை தெரிந்து அப்போ ஆத்தென்டிகேட்டடாக நான் சொல்ல முடியும் இல்லையா? அவன் வாதத்திலேயே வந்து அப்போ வந்து அவனுக்கு என்ன ராமர்ன்றா நீ எல்லோரும் ஈக்குவலுன்றா உனி வந்து நாஸ்திகனி அப்படின்ட்டு அவங்கள அடிச்சிடுறது, ஒரு அடி அடிச்சிடுறது. அப்போ என்கிட்டயே அந்த மாதிரி பண்ணுறது, கிறிஸ்துவ மதத்தை பார்க்குறான், கிறிஸ்துவ மதம் பார்க்குறான் அப்படின்றது அது நம்மக்கிட்ட நடக்காது. என்ன, ராமபிரான் தரிசனம் தந்து ஆஞ்சநேயர் வழிகாட்டி சிதாபிராட்டி கனவுல மூன்றடிக்குள்ளே இறக்கி வைத்து அந்த மாதிரி வளர்க்க அவங்க என்னை வளர்த்துட்டு அவங்க தான் குழந்த மாதிரி அவங்க தான் வளர்த்துன்னு வராங்க. உடனே என்ன இந்த மாதிரி சொல்கிறது என்னென்னா இவங்க அப்படியே ஒரு இவங்களுடைய இதில் வரணும், இவங்களுடைய கேட்டகரியில் இவங்களுடைய லாக்கில் நம்ம வந்து மாட்டிக்கணும். அப்படி இந்துன்னு சொல்ல கிறிஸ்டியனு சர்ச்சு மேலே கல்லடி, முஸ்லீம் மேலே வெறுப்பு வளர்த்து கொடு, இது இவங்களுடைய பேட்டர்ன். நம்ம அந்த பேட்டர்னில் வரல. ஏன்னா நானே தான் சென்ட் பீட்டராக இருந்துக்கிறேன், நானே தான் சமுத்திராக இருந்திருக்கிறேன். இப்போ அதை நான் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்குது. இன்னைய நிலைமையில் அதுதான் சமுதாயத்துக்கு தேவைப்படுகிற மெசேஜ். எங்கே பார்த்தாலும் சமய சண்டை தீவிரமாக ஆகுது, ஒருத்தர் வெட்டிக்கிறதும் குத்திக்கிறதும். அப்போ இவங்களும் வந்து அந்த ராம தரிசனத்துக்காக ஏங்குற ஒரு பக்தி கூட்டத்தை உருவாக்குறதுக்கு பதிலாக ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போய் ஒரு சர்ச்சு மேலே போய் ஒரு ஆஞ்சநேயர் கொடியை வச்சு கட்டுறானுங்க. நேற்று போட்டாங்க நம்மளுடைய டெலிகிராம், நம்மளுக்கு அதை எடுத்து போடாத பாரு சாமி என்ன பண்ணுறாங்க நார்த்து வடக்கில். என்னத்துக்கு இந்த வேலை? இது ராமர் இதை சொன்னார், ஜெய் ஸ்ரீராம் போட்டு அவனை சர்ச்சுக்காரனை கொடாஞ்சி அவனை பகையாக்கி அவன் கூட சண்டை போடுன்னு சொன்னாரா? அது மாதிரி ராமர் சொல்லாதெல்லாம் ராம பேரில் செய்கிறது, ஆஞ்சநேயர் சொல்லாதெல்லாம் ஆஞ்சநேயர் பேரில் செய்கிறது. அப்போ எக்ஸ்ட்ரீமாக எங்கே போகுதுன்னா பீடாதிபதியில் உட்காந்து ரகசியமாக யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு உபயோகம். ஆஞ்சநேயர் சேனைன்னு வச்சுடுவான், அது பார்த்தா பீடாதிபதி கை காட்டுற ஆளுங்களை கொலை பண்ணி கொடுக்குற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதுவும் ப்ராக்டிக்கலாக நானே சொல்லலை, எண்ணெயை காலி பண்ணுறது இந்த வேலையெல்லாம் நடந்தது. அதே மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஜெயந்திர செத்துட்டா மட்டும்னா அது போயிடுமான்னு அப்படிலாம் இல்லை. அவங்க தான் அப்படியே வழி வழியாக இதிலெல்லாம் ரொம்ப திறமையாக எடுத்துன்னு வருவாங்க. அப்போது இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு இல்லையா? இப்போ என்கிட்ட வந்தோடனே நான் ராமர் ஹரே ஹரே, கிருஷ்ணர் ஹரே ஹரே எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ராமராக்கம் ஆஞ்சநேயராகம் அப்படின்னா அப்படியே டான்ஸ் ஆடிக்கினே இப்போ அவங்ககிட்ட இப்போ பூந்துட்டிங்கன்னா உங்கள் பசங்களெல்லாம் அங்கே எடுத்து போய் ஆஞ்சநேய சேனா, அந்த சேனா, இந்த சேனா, சேர்த்துரு நானும் நம்ம ஆஞ்சநேயர் இது சுவாமி பெருசாக சொல்லி ராமரெல்லாம் தரிசனம் போடுகிறா அப்படின்னு அந்த ஃபெய்த் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அது செய்வான் பார்ப்பான் ரொம்ப துல்லியமாக. அந்த எது மேலே மக்களுக்கு அந்த ஈர்ப்பு இருக்கிறதோ அதை பார்த்து அதை தலைப்பாக வச்சுன்னு அது கீழே இழுத்துருவோம். அந்த அப்பாவி பக்தரெல்லாம் இழுத்துட்டோடனே இவங்களுக்கு தெரியாது அவர் இது இவங்களாம் ராம பக்தர்கள், அப்படியே கோயில் கொட்டுறோம், இது பண்ணுறான்னு இந்த பாப்பானுடைய ஓட்ட ஐடியான்னு பேர். அதுக்கெல்லாம் ஓட்ட உடைச்சல் ஐடியாலாம் இருக்குல்ல, அதையெல்லாம் செயல்படுதுன்னா கட்சியில் கெட்டு குட்டிச்சு ஒரு அந்த சமுதாய இனம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இதே மாதிரி யூத சமயத்தில் நுழைஞ்சி 2000 ஆண்டுகளும் அங்கே செஞ்ச உடனே அவங்க பாடுபட்டு மோசே 10 கட்டளை உருவாக்கி அந்த ஜனங்களை ஆன்மீகம் என்பது ஒரு மனிதர்களை பக்குவப்படுத்தி அவர் தெய்வ நிலைக்கு உயர்த்துவது தான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ அந்த மனிதர்களை பக்குவப்படுத்துறது மனப்பக்குவம் தான். நல்லவர்களாக இன்னும் நல்லவர்களாக மாறுது, இன்னும் நல்லவர்களாக. அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகளில் பிராமணன் நுழைந்த உடனே அவன் எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சார். அவனுடைய ஓட்ட ஐடியாவெல்லாம் அதில் போட்டு சொருவி அதில் நாசம் பண்ணி அதில் அவனை வசதியாக காட்டிக்கிறதுக்காக அப்படி பண்ணி மெதுவாக எங்கே முடிக்கிறான் அங்கே டால்முடுன்னு தனியாக எழுதுகிறான் புஸ்தகம் எழுதி. ஒரு பிராமண பூசாரி அந்த யூத சமய கோயிலுக்கு வர சிறுமிகளை கற்பழித்து கொள்ளலாம், கடவுள் ஓகேன்ட்டார். முடிச்சிட்டா இப்படி ஒரு கடவுள் இருப்பாங்க. இப்போ இந்த கடவுளை எவ்வளோ இழிவுபடுத்துகிறேன். அப்போ நான் என்னுடைய பொறுப்பு நான் அதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. டேவிடை விட ஒரு பெரிய பக்தன் இல்லை, நேரடியாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் வாழ்ந்தவன். அவனே அந்த மாற்றான் மனைவிக்கு ஆசைப்பட்டு அவன் செய்கிற தவறுக்காக அசரீரி தண்டனை உனக்கு உண்டுன்னு அந்த தண்டனை நிறைவேற்றி காட்டுது. அது எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
இதோடைய மலைக்கு சபரிமலைக்கு போயிட்டு நாங்கள் மலை இறங்கும்போது முழுக்க 2 மணி நேரம் டேவிட் கதையை தான் நம்ம கூட வரவங்களாம் சொல்லிக்கினே வந்தேன், எல்லாம் கேட்டுக்கினே வந்தாங்க. வந்து இறங்கவும் முடியல அந்த கதை. வர பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கும் மீதி கதையெல்லாம் சொல்லி அதில் முடித்தேன். அப்போது அதெல்லாம் சொல்லணும், அதை சொல்லி சரியாக இருக்கணும். கடவுள் வந்து துல்லியமானவர், யார் தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனையும் உண்டு. டேவிடே கூட ஒரு பாரபட்சம் பார்க்கல. அதெல்லாம் சொல்லி வளர்த்துன்னு வரான். அவன் நல்லா சின்சியராக எல்லா இடத்துலையும் வெளியிலேருந்து நுழையிறான் சார் இந்த பிராமணன். இவர் வந்து துருவ பிரதேசத்தில் வாழ்ந்தவங்க. அந்த துருவ பிரதேசத்தில் ஒரு அரசன் வந்து ஒரு அரசாட்சியை பிடிக்கும்போது பழைய அரசனும் அவனுடைய ஆளுங்களாம் கொலை பண்ணுருவான் அங்கே. அதனால் அந்த புதிய அரசன் அவனுக்கு தான் இந்திரன்னு பேர். இந்திராணி மட்டும் அவளே தான் இருப்பாள். அப்போ அந்த புது இந்திரன் வந்து பழைய இந்திரனையும் அவனுடைய ஆளுங்களையும் கொலை பண்ணும்போது அவங்க தப்பிச்சு ஓடியாந்தவனுக்கு தான். தப்பிச்சு நாளாக சிலையை செதஞ்சு அங்கங்கே கொஞ்சம் பேர் ஓடினவனுக்கு அந்த மாதிரி நுழையிறானு. நுழைஞ்ச ஒன்று அவங்களுக்கு புத்தி இதே தானே இருக்கும். அவன் அதுக்கு முன்னே பழைய இந்திர ஆளுங்கெல்லாம் கொலை பண்ணியிருப்பான்ல. அதனால தான் இவங்களுடைய புத்தி வந்து இன்னும் அதே மாதிரியே இருக்கும். யாராவது எதிர்ப்போ திருத்தமோ சொன்னால் அவனை எதிரின்னு சொல்லி அவனை கொலை பண்ணிவிடு. அந்த இது இன்னும் அவங்களுக்கு அப்படியே இருக்குது. அது வந்து ஆதீன மக்களுக்கு தெரியவே தெரியும். அவன் நுழையும் போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அங்கே விட்டுட்டானுங்க யூத சமயத்தில். அவனை நுழைஞ்சு 400 வருஷம் 500 வருஷம் அவங்களுக்கு நிறைய திரும்ப சொல்ல வேண்டியது அவசியம் இருக்காது. சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் பற்றி சொல்லியிருக்கிறேன், ஆன்மீகத்தின் மௌன காலம். அப்போ அதில் பெரிய ஞானி வந்திருக்க மாட்டாங்க. அப்போ இவனுக்கு ஏத்திர பூய் புஷ்கள் எல்லாமே தான் சாஸ்திரம். நல்ல சாஸ்திரம் காலி பண்ணிட்டானுங்களா. அந்த மோசேக்கு கொடுத்த 10 கட்டளை அதெல்லாம் கடைசியாக போயிடும். அது அப்புறம் அதில் நீ என்ன தப்பு பண்ணணும், பரிகார பூஜை நான் அங்கேயே கண்டுபிடிச்சிட்டான். பரிகார பூஜை அதை வந்து நீ இந்த மாதிரி பண்ணிக்க அந்த பாம்பனுக்கு தழுப்பாக பணம் கொடுத்துட்டா அவனுக்காக பிரார்த்தனை பண்ணி உனக்கு பாவம் வராமல் பார்த்துப்பா. அப்பா அம்மா வயசான காலத்தில் கவனிக்கிற செலவும் பாப்பாங்கிட்ட காசு கொடுத்து பரிகாரம் பண்ணுற செலவும் கால்குலேட் பண்ணால் இது சீப்பாக இருக்கும். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது அடப்போட சொல்லிட்டு அதை விட்டுட்டு இவன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி தில்லுமுள்ளு தில்லாலங்கடி பார்ப்பன தில்லாலங்க. அதே மாதிரி இதெல்லாம் யாராவது உங்களே யாராவது கடவுள் ஆக்கி என்ன அற்புதமான குப்சாமி கடவுளே கொஞ்சம் தயவு செஞ்சு சர்ச்சுக்கு வர இல்லை கோயிலுக்கு வர சிறுமிகளே நாங்கள்லாம் கற்பழிச்சுக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஓகே கொடுங்க அப்படின்னு நம்பாலும் உங்களே யாரையாவது ஆக்கிவிட்டா வெறுத்து போய் அவன் தற்கொலை பண்ணி செத்துவிடும். இப்படி ஒரு கடவுளாக இருக்கிறத விட செத்து போயிடலான்டான்னு சொல்லிட்டு இல்லையா. ஆனால் அங்கே கடவுள் கொடுத்துட்டாரான் அவங்களுக்கு. அப்போ தான் அந்த மாதிரி நேரத்தில் இயேசுவரர் வந்து தப்பு கடவுள் ஒன்று அப்படி சொல்லலை. உனக்கு பொறாமை எப்படி இயேசுக்கு பொறாமைன்னா நீ கற்பழிச்சு வாழறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, எங்களுக்கு மட்டும் அந்த ரைட்ஸ் கொடுத்துட்டு உனக்கு எங்களை பார்த்து பொறாமன்னு. நான் சார் உங்களுக்கு தெரியாது கிறிஸ்டியானிட்டியை உள்ளே நோஞ்சிங்கன்னா தான் அதுக்கு அக்க போறலன்னு தெரியும். நீங்கள் ஒரு மனித பாதிரியாரில் சொல்கிறல இயேசு நாமத்தினாலே பேய்களே ஓடிப்போங்கள், பிசாசுகளே ஓடிப்போங்கள், அவங்களே போங்கள் இவங்களே போங்கள் சொல்லிட்டு அதையே கேட்டுன்னு இருக்கிறீங்க. உள்ளே நோஞ்சி பார்த்தீங்கன்னா தான் இவ்வளோ அக்கப்போர் அதில் இருக்கும். அப்போ தான் இயேசு பிரான் அந்த கண்டிச்சோன்னு இவங்களுக்கு இதே வேலை இவனுக்கு இங்கே இப்போ எனக்கு போடுறானுக்கு பாரு, நீ துரோகி, நீ பொய்யன், கதையாக விடுற அப்படியே அந்த கமெண்ட்லாம் பார்த்தா அதில் அந்த 2000 வருஷம் ஊருன அந்த தில்லுமுள்ளு இது அந்த கமெண்ட்லாம் வந்து அவ்வளோ அப்படியே உண்மையாக அப்படியே சாலிடாக தெரியும். இவன் வந்து கிறிஸ்தவ காயத்தி ஒளி தான் எனக்கு ஒன்றா தெரியும். அவர் ஒருத்தர் போடுறாரு. அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லை எனக்கு தெரியாதா இது எவ்வளோ பெரிய போடுறானுங்கன்ட்டு இதே தான் அங்கேயும் சின்ன சின்னதாக கமெண்ட் கொடுத்து அந்த கமெண்ட்லாம் ஒன்றாகி பெருசாகி பெரிய பழி போட்டு பெருசாக கொலை பண்ணுவானுங்க சார். இவனுக்கு இதே தான் இவனுக்கு வேலையே. அப்படி தான் இயேசு பிரானை அந்த இடத்துல அவர் எவ்வளோ அதிசயம் செய்கிறார், எவ்வளோ நன்மை செய்தோம். அவரை வந்து நீ வந்து சாத்தானின் பவரை வச்சு சாத்தானை ஓட்டுறேன்ட்டான் பட்டுன்னு வச்சுட்டான். இப்போ அவர் பொதுமக்கள் எப்படி நிரூபிக்க முடியும்? இவர் கடவுளின் பவரை வச்சு ஓட்டல சாத்தான். ஏன் என்ன காரணம்? கடவுள் கொடுத்த ரைட்ஸ் எல்லாம் இவர் தப்புன்றாரு. டால்முல் இவனுக்கு எழுதினானுங்கள்ல அந்த சிறுமியில் கற்பழிக்கலான்னு ஓகே கொடுத்த உடனே அதை வந்து இயேசுபிரான் கடவுளுக்கு விரோதமாக அது தப்புன்றாராம். புரியுதா உங்களுக்கு? இப்போ அதை காட்ட மாட்டான். அதை காட்டாமல் ஸ்டேட்மெண்ட்டில் இவர் கடவுளின் சட்டத்தை எல்லாம் இவர் வந்து மறுக்கிறாரு அப்படி இப்போ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுப்பான். இப்போ பாமர மக்கள் அவங்களே வயிற்று பாட்டுக்கு அன்றன காட்சியாக இருப்பான், போயின்னு வந்துடுவான். அவன் வந்து எந்த கடவுளின் சட்டத்தை அவர் எப்படி மறுத்தார் அந்த அளவுக்குலாம் வரமாட்டாங்க. அதனால் அந்த மேலோட்டமாக கொடுத்து அப்போ காலங்காலமாக நாங்கள் தானே உங்களுக்கு எல்லாம் இதுவும் 400 வருஷன்றது பெரிய வருஷம். அப்போ காலங்காலமாக நாங்கள் தானே உங்களுக்கு எல்லாம் பண்ணிடுவோம்.
ஆமாம். அப்போ நாங்கள் சொல்கிறது தானே சரி. நேற்று வந்து அவன் வந்து கடவுள் சட்டத்தெல்லாம் விரோதியாக இருக்கிறான், அதனால் கடவுளின் துரோகி பையன்னு சொல்லி போட்டு கலர் அடிச்சு சிவில் அடிச்சு சாவடிச்சு. அப்புறம் அங்கேருந்து இங்கே ஓடிடுறானுங்க. 70 வருஷத்தில் இயேசுபிரானுடைய மகிமை பரவ ஆரம்பிச்சிடுது. 70 வருஷத்தில் இது மேலே இங்கே இருந்தால் கொண்டுடுவானுங்க நம்மளன்ட்டு. அதுக்குள்ளே எல்லாரையும் சென்ட் பீட்டர்லேருந்து நான் முதல் கொண்டு இவன்கிட்ட பலியானவனு தான் தலையெழு சாவடிச்சு இந்த சாவடிக்கிறதுலே இருப்பான் பார்ப்பனை மட்டும் எல்லாம் முடிச்சுட்டு. ஆனால் மகிமை பரவும் அதை செத்து ஜெயிக்கலான்றதை நிரூபித்தவங்க இயேசுபிரானும் சரி புத்தர் பெருமானும் சரி. அவங்க மட்டும்தான் சீடர்கள் போயிட்டு அவன் சாவடிச்சிடுவான் அப்படின்னா செத்துருன்னுவாங்க. மீதி பேருடையதெல்லாம் எழுத்து சண்டை போடு அந்த மாதிரியே இருக்கும். ஆனால் இவங்க 2 பேர் மட்டும்தான் அவன் வந்து இப்படி சொன்னால் அவன் ஏற்றுக்க மாட்டான், பரவாயில்ல திட்டினா வாங்கிக்கோ, அடித்தா பொறுத்துக்கோ, சாவடிச்சிட்டானா செத்துப்படுன்னு அவங்களோட உபதேசம். அதால் ஒன்றும் கெட்டுப்பட மாட்டேன். இப்போ தான் சென்ட் பீட்டர் வந்து நான் செத்தேன் என்ன கெட்ட போயிட்டேன், திரும்ப பிறந்துக்கலாம் அவ்வளோதான். திரும்ப பிறந்தா வந்தோன்னா அதை விட பெரிய பெரிய சம்பந்தராக அடின்னு ஒரு இதே கும்பல் இங்கே வந்து சேர்த்து சமணம் பௌத்தம் நினச்சி சைவ வைணவெல்லாம் சிவனும் கிடையாது பெருமாளும் கிடையாது சொன்ன குரூப். சார் இதை ஞாபகம் வச்சுங்க, இந்த பாப்பானுங்களை நீங்கள் நம்பாதீங்க. இவனுங்க வந்து எல்லா விதத்துலேயும் சைவ கோயில் சைவ கோயிலில் பூஜையை நடக்கூடாது தடுத்தவனுங்க இவனுங்க, இவங்களே தான். அப்போ திரும்ப சம்பந்தரை அப்பர் சுவாமியாக வரும் வந்துட்டு அப்பர் வந்து ஜானாக இருக்கலாம், ஏன்னா ஜானுக்கு நடந்த அதே அத்தனை கொடுமை இங்கே அப்பருக்கு நடந்தது. அப்புறம் 2 பேரும் திரும்பவும் இது வந்து சைவம் தழைத்தாடி ஞான சம்பந்தன் வந்தேன் அடி நடிச்சு திரும்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தா. அப்போ அது ஒழிஞ்சதில்லை. ஒழிஞ்சோடனே திரும்ப அவனோட இந்து பிராமணன் சைலண்ட் ஆகிடும். அந்த பழைய தப்பு பிராமணன் மட்டும் அவனுடைய பழைய பாவங்களையும் கொடூரங்களையும் மக்கள் கையில் போய் சேராத அளவுக்கு அதை வந்து அமுக்கிடுவான். தெரியுதா? அதை போன அமுக்கினே இருப்பான், அழிச்சிக்கினே இருப்பான், திருத்திக்கினே இருப்பான். அவனுக்கு கொஞ்சம் கூட அஞ்சவே மாட்டான். இது என்னடா அது பிரம்மேந்திரர் ஆச்சு, அவ்வளோ பெரிய மகான் ஆச்சு, அவரை வச்சு தான் பிழைக்கிறோம், நம்ம பசங்கள்லாம் ஃபாரினில் செட்டில் ஆகி நல்லா நிலையில் இருக்கிறாங்க, மனசாட்சி கொஞ்சமாக வேலை செய்யுது அவனுக்கு. அவர் உடனே பாரத நாட்டில் ஜாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரம் இதயத்தின் துடிப்பாய் வைக்கவே சிவன் என்னை பிறப்பித்தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ கொஞ்ச நாள் இவங்களே கூட இருந்து ஆமான்னு போட்டுனே வருவானுங்க. அப்புறம் அவர் வயசாகி அவங்க கண்ட்ரோலில் வந்து தான் அடிக்கிறானோ அதிப்பானுங்க உதைப்பானுங்களாம் எல்லாம். அவர் அவங்க நீட்டர் எடுத்தால் கையெழுத்து போடணுமா அவர், இல்லைன்னா அது மாதிரி நிறைய மகான்கள் மாட்டினுக்கிறாங்கன்னு சொன்னாங்க பிராமணன்கிட்ட. முதல்ல 3 வாட்டி நமஸ்காரம் பண்ணி உள்ள நுழைஞ்சு நான் சொன்னேன் கடலூர் சிவலிங்கனார இவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு தான் சாவடிச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லி 3 வாட்டி நமஸ்காரம் பண்ணு. அப்படி போய்ட்டு ஒர்க் அவுட் ஆகாதவங்களும் அவங்களாம் ரொம்ப காசு பணம் ரொம்ப கிடையாது, அதனால் சாவடிச்சிரு, ஸ்லோ பாய்சன் வச்சிரு, தொண்டு செய்கிற மாதிரி. அது மாதிரி பிரம்மேந்திர சொன்ன. அப்புறம் வயசாகி எல்லாம் ஒரு கண்ட்ரோல்லாம் போயிடல கொஞ்ச நாளில், இவங்களுக்கு தான் கூட இருக்கிறது தான் செய்யும். அதுக்கப்புறம் பின்னால் வர புத்தகத்தில் என்ன பிரிண்ட் பண்ணிட்டு அனுப்புகிறானுங்க, பாரத நாட்டில் ஜாதி சமயங்களை அழித்துன்னு தானே சொல்கிறாரு. இந்த ஜாதி எடுத்துட்டேன் சார் அந்த வார்த்தை பச்சையாக, இப்போவே பச்சையாக பாரத நாட்டில் சமயங்களை அழித்து இறைவனை மாதிரி எடுத்துகிட்டு போய் சிவனை மாற்றிட்டேன்ல. பிறப்பித்தது சிவன், அவர் சொன்னது பிரம்மேந்திரன் மிகப்பெரிய மகான். ஆனால் கூட வர பாப்பானுங்க அவர் கண்டு எதிர்க்க அவர் அந்த இதோ ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி பிரிண்ட் போட்டு மெதுவாக அதை பரப்புறானுங்க. பார் ஜாதி இருக்கணுமா, எவ்வளோ கொடூரமானவனுங்க இல்லை அவனுங்க. எண்ண கொடூரர்கள் தான் பிராமணர்கள், வேறு யாரும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினைக்க எண்ணத்தில் அவ்வளோ கொடூரம் வச்சுருப்போம். இந்த பேசுறது மட்டும் அப்படியே ரொம்ப நைஸ் பக்கடா மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். என்னதான் அப்படி செய்கிற, எப்படி பண்ணுற அப்படி மாதிரி அப்படியே லைட்டாகிற மாதிரி இருக்கும். அந்த உள்ளத்தில் பார்த்தா அதுதான் இயேசுபிரான் சொன்னார், வெளியிலே வந்து புறச்சடங்கு, புறத்தில் ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறீங்க, உள்ளத்தில் பொல்லாங்கு நிறைந்து இருக்கிறதுன்னு சொன்னார். அப்படிலாம் இல்லைண்ணா, ஆனால் இயேசு சாவிச்சிட்டானா பொல்லாங்கு இருக்கிறதோடு தான் நான் செயல்படுத்தி காட்டிட்டேன். அதே எல்லாரும் அதே தான் சொன்னார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள் இவங்க, ஜாகிரதையாக இருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். தெரியுதா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னுடைய அதிர்ஷ்டம் ராமபிரான், எனக்கு ராமபிரான், ஆஞ்சநேயர், இவங்களாம் ஒரு கடவுள் 2 கடவுள் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொச்ச நானும் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் சுத்தந்து பூரா நம்ம வந்து கடவுளை தெரிந்து கொள்ளணும், ஏன் நம்மளால் கடவுளை தெரிஞ்சிக்க முடியல அப்படி. ஏன் உண்ணாமலை அம்மன் கோயில் சுற்றும் போதெல்லாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் கூட சாதாரணமாக தான் சுற்றினேன். உண்ணாமலை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கள் தாத்தா தான். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது 7 வயசில் பின்னால் சாமியார் ஆகிடு, கல்யாணம்லாம் பண்ணிக்காத, கவுச்சி சாப்பிட்றதெல்லாம் விட்டுடு, நான் சொல்கிறத இப்போ ஞாபகம் வச்சுக்கின்னு சாமியார் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிட்டார் டெத் பெட்டில்.
அவருக்கு ஃபஸ்ட்டு விதை போட்டார் அவர். ஆனால் அதுக்கப்புறம் 10 வயசில் நீ தான் ரமணர்னு அந்த ஃபோட்டோ விழுந்து யாரோ சொல்கிற மாதிரி இருந்தது. எங்கள் அப்பா கிட்ட அம்மாட்டெலாம் சொல்லிட்டேன். அப்போவும் அது பெருசாக நான் எடுத்துக்கல. அப்புறம் 19 வயசில் திருவண்ணாமலை போய் முதல்ல அந்த கோயிலை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ பெரிய கோயில்ற விடக்கூடாதரா, தினம் சுற்றிடுறதரா இதை சொல்லிட்டு தினம் சுற்ற போய் நேற்று தான் சொன்னேன். அந்த கருணைன்றது எப்படி அந்த ஏழ்மையை பார்த்து எனக்கு கண்ணீர் வந்த உடனே அதுக்கு தான் உண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு அப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீ ஏற்கனவே ரமணராக இருந்தால் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி வளர்த்துறாங்க. இந்த கிரேட் கைடன்ஸ் ஆஃப் உண்ணாமலை அம்மைன்னு ஒரு வீடியோ இன்னும் யூடியூப்பில் இருக்குது, அதை பாருங்கள். அதில் எப்படி நான் காதலை கடந்துட்டேன்றதை எனக்கு எப்படி நிரூபித்து காட்டினாங்க உண்ணாமலை அம்மன் சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்கிறேன். எப்படி அவங்க கரெக்டாக ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் உனக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. வளவனூருக்கு வந்துட்டு போகும்போது ஆச்சரியமாக அது என்னடா இது நான் சொல்கிறேன் அதெல்லாம் இல்லை எனக்கு தானே தெரியும் அப்படின்றான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னை பற்றி உனக்கு தெரிஞ்சதை விட அதிகமாக எனக்கு தெரியும்னாங்க உண்ணாமலை அம்மா. அதான்டா உண்ணாமலை அம்மா இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன் எனக்கு தானே தெரியும், நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன், நான் சரி உண்ணாமலை வேணும் பேசுகிறாங்களே அதனால் அப்படியே கேட்டுக்கலாம் வரமான்ட்டு நான் பொண்ணு காதலிக்கிறேன், நீ அவங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தீங்க ஆசீர்வாதம் போனான், அதான் காதலெல்லாம் உனக்கு கிடையாது, நீ எப்போ கடந்துட்டேன் என்ன சொல்கிறேங்க, நான் தானே காதலிக்கிறேன் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உன்னை பற்றி உனக்கு தெரிந்ததை விட உன்னை பற்றி அதிகமாக எனக்கு தெரியும். உண்ணாமலையம் தான் சார் ஜெயிச்சாங்க, இல்லை அவங்க தான் சொல்லி ஜெயிச்சு. இல்லை இப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்ற. இல்லை நான் உன்னை நிரூபித்து காட்டுறேன், நீ கடந்துனேன். அதில் இருக்குது அந்த ஸ்பீச்சில். அப்புறம் எப்படி நிரூபித்து காட்டினாங்க அப்படின்ட்டு அப்போ தான் தெரிஞ்சது எப்போ நம்ம அதெல்லாம் கடந்து வந்துருக்கிறோம். நான் அப்புறம் தான் சொன்னேன், நீ ரமணராக இருந்தால் அது ஏற்கனவே முற்பிறை புண்ணியம் இருக்குது, எளிதில் உனக்கு ஞானம் போகிற பின்னால் ஞானியாவாய், இப்போ நேரில் தரிசனம் தரேன்னு அதெல்லாமும் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் கிறிஸ்துவ கைக்கூலியாக இருந்து எல்லாரையும் கிறிஸ்டியனாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறான். இப்போ பார்ப்போம், ஓட்ட பார்ப்போம், உடச்ச பார்ப்போம், கமெண்ட் போடுறானே, உங்களுக்கு புரியுதா வித்தியாசம்? பார்ப்போம் எவ்வளோ மோசமானவன், அவன் எந்த மாதிரி பரப்புறதுக்கு பார்க்குறான், அந்த நெகட்டிவ் இமேஜ் க்ரியேட் பண்ண பார்க்குறான், எடுத்த உடனே போடுறான். இதை பற்றிலாம் அவன் கவலையே படல. இப்போ இதை பற்றி சொல்கிறதுக்கு இதில் கதையாக விட்ற நீ இப்படி ரொம்ப ஆபத்தான இது என்ன. நம்ம பசங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆமாம் நீயா நாயை இப்போ என்னை திட்ட ஆரம்பிச்சா அந்த பாவத்திலிருந்து விடுபடுறது மன்னிப்பே கிடையாது. இயேசுபிரான் தெளிவாக சொல்லுகிறார், உண்மையாளனை பொய்யன் என்று சொல்லுகிற அந்த பாவத்திற்குமா இன்னும் மன்னிப்பே கிடையாதுன்னு. பாவம் மன்னிப்புன்னு கடவுளே அவர் தான், இந்த ஒரு பாவத்துக்கு முன்னே மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டார். அவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணும். நம்ம பசங்களை வளர்க்குறதுன்றது புண்ணியம் சேர்கிறதுக்கும் அவங்க நல்ல கதி அடையணுன்றதுக்கும் அந்த மாதிரிக்காக தான் வளர்க்குறோம். அவங்கள போய் எடுத்துன்னு போய் இது இந்து அமைப்புன்ற போல நொந்துடான்னு எங்கள் சொந்தக்காரங்களாம் கூட இருக்கிறாங்க. அதை என்ன பாவம் அவளுக்கே தெரியாது இது எவ்வளோ பேர் ஆபத்து அது சொல்லிட்டு. அப்போ அவங்க ஒரு தலைவை வச்சுன்னா அவங்கள ஒரு குரு வச்சுன்னா அந்த குரு பக்தி அவங்க மேலே திருப்பிட்டு உடனே அது அந்த ஆழ்ந்த உண்மையை சொல்லி கொடுக்க மாட்டோம். ஆழ்ந்த உண்மை அவங்களுக்கு போகாது. அது ஆழ்ந்த உண்மை இருக்குது நம்ம தமிழில். திருமூலர் சொல்கிறார், குருட்டினை போக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை போக்கா குருவினை கொள்வார். இது எத்தனை பேர் படிச்சுருக்கிறீங்க? எத்தனை பேர் படித்து அந்த பசங்களுக்கு அந்த நாலேஜை கொடுத்துருக்குறீங்க? அப்போ அவன் போய் ஒருத்தர் குரு ஸ்லோகம் சொல்கிறான், குருவாக ஏற்றுக்கிறான்னா அவர் குருட்டினை போக்கும் குருவா அவர் குருட்டினை போகாத குருவான்னு நம்ம பசங்க சிந்தித்து அதை தீர்மானித்து அந்த மாதிரி தான் ஏற்றுக்கிறாங்களா இந்த அமைப்பில் இருக்கிறவங்க? குரு பக்தி செய்யணும், அவங்க குரு பக்தி செய்ய சொல்கிற எவ்வளோ ஆபத்து அது. குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குழி விழுந்தவாரேன்னார திருமூலர். அப்போ எங்கே எடுத்துன்னு போகிறது? அதை தான் காஞ்சி பேர் பலன் வண்டி பச்சிடு, அதெல்லாம் நீ வச்சுருந்தா ஒன்று ஏமாற்ற முடியாது, பாப்பாலாம் குரு அப்படின்னு ஆக்கிட்டா தான் நீ இந்த குருட்டினை போக்காத குரு. அவருக்கு 5 பேர் அவரே தேர்ந்தெடுத்த ஜெயேந்திர விஜயேந்திரனுக்கே அவங்க குருட்டை போக்கலை இல்லையா? அது குருடும் குழி விழுந்தவாரேன்னாரு. பெண்முகத்தை தான் அவங்க சொல்கிறது, குழியில் போய் விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போய் விழுறானுங்களே பச்சையே தெரியுது. அப்போ காஞ்சி பெரியவர் குருட்டினை போக்கும் குருவா போக்காத குருவா? குருட்டினை போக்கா குருவினை கொள்ள குருடும் குருட்டாட்டமாடி குருடும் கொழி விழுந்தவாரு என்ன அதான் நடக்குது. நம்ம பசங்க எடுத்து அவங்ககிட்ட பலி கொடுப்பீங்களா? அந்த ஃபோட்டோ வைக்கும்போது கோயிலில் வச்சா போய் கும்பிட்டு கிடப்பீங்களா? ஏதோ ஒன்று வாடட்டும், ஏதோ ஒன்று சாதாரண ஜனங்க செஞ்சுக்கிட்டானா தாசமார்கள் தொடர்ந்து என்னிடம் வருகிறவர்கள் எச்சரிக்கையாக இருங்க.
எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஒரு படி உஷாராக இருக்கணும். ரொம்ப உண்மையை கரெக்டாக புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன். இவ்வளோ சொல்லி 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 அதுக்கே ஒருத்தன் வந்து நீ தற்பெருமை பேசிக்கிற, உனக்கு கடவுள் அருள் செஞ்சார்னு நான் எல்லாத்தையும் சொல்கிறத தற்பெருமைன்றான் சார். அது சொல்லக்கூடாது, கம்மு அப்படியே இருக்கணும். ஆஞ்சநேயர் 2 ராமநாம பஜனைகள் சொல்லி கொடுத்தாரு, நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு. அவ்வளோ சொல்கிற தற்பெருமை ஆகிடும். அப்போ என்ன பண்ணு அப்படியே கம்முன்னு அப்படியே அடங்கி சுருங்கி அப்படியே ஒழிஞ்சிட்டு இல்லையா? குரு பிரம்மேந்திர தான் சொன்னார், கடவுளை கண்டவன் வந்து சொல்கிற பப்ளிக்கில் உட்காந்துருந்தான் ஒருத்தன், அவன்கிட்ட ஒரு முறுக்கு எடுத்துமே கொடுத்தானவன். இப்போ யாருக்குமே தெரியாது சாப்பிடுன்னானா. அப்போ அந்த முறுக்கை கொஞ்சமாக போட்டு வாயில் போட்டு நல்லா கொதிப்பி கொலை நாக்கி புஸ்குன்னு முழுங்கிட்டானா. அதே கடவுளை தெரிஞ்சவன் முறுக்கு சாப்பிட்டான்னா எல்லாருக்கும் தெரிய மாதிரி பட்டுன்னு வச்சு கடன் கட்சி சாப்பிட முறுக்குன்னா அப்படி தானே சாப்பிடணுன்னு பிரம்மேந்திரன். கடவுளை தெரிஞ்சவன் கடவுளை நானுங்கிறவன் சொல்லி எல்லாருக்கும் உடச்சி சாப்பிட்றது இந்த முறுக்கு கடமுனை கட்சி சாப்பிட்ற மாதிரியான். இந்த கடவுளை தெரியாதவன் வந்து முறுக்கா சாப்பிடாம அதை கொதன்னு கொதிப்பியோ அப்படி முழுங்கி பொக்கவாயம் சாப்பிட்ற மாதிரி முழுங்கிறது தான். பிரம்மேந்திரன் சாதாரணவரே கிடையாது. 25 வருஷமாக அது எவ்வளோ வருஷத்துக்கு மேலே அவரை ஃபாலோ பண்ணா இது மாதிரி நுணுக்கமாக இப்போ சாதாரண மக்களுக்கும் பயன்படும். என் போன்ற அந்த ரியலைஸ்டு சோலுக்கும் அவருடைய கைடன்ஸ் ரொம்ப பயன்படும். ரொம்ப நுட்பமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு சரியாக அந்த யார் ஆத்ம சாதகனோ அவனுக்கு பயன்படுகிற அத்தனை சமாச்சாரமும் அவர்கிட்ட இருக்கும். அவர் சொல்லியிருப்பார். இது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவர் கண்டி இல்லைன்னா நிறைய விஷயம் நான் திணறி இருப்பேன், ஒன்றுமே புரியாது. இப்போ நான் சொல்கிறேன் ரமணருடைய மறு அவதாரம்னு சொல்கிறேன். அப்போ ரமணருடைய ஆசிரமும் அங்கே பிரபலியமாக இருக்குது. அப்போ அதுவும் தானே அவங்களுக்கும் ஆசீர்வாதம்லாம் கிடைக்குது. இது பிரம்மேந்திரகிட்ட போயில்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அவர் துல்லியமாக சொல்கிறார். அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் கேட்டால் துல்லியமாக சொல்லி கொண்டு வருகிறீர்கள் முற்பிறவிகளை கரெக்டாக ஆசீர்வாதம் போடுற அவரு குரு என்ன. அப்புறம் அவர் சொல்கிறார் எப்படி இது சாத்தியன்னும் போது அவரே சதாசிவமேந்திரனுடைய மறு அவதாரம். அவர் அப்போ வந்து எசோடெரிசம்னு ஒரு வகுப்பு நடத்துவார். அப்போது மகான்களை தன் உடம்புல இறங்கி பேசுறது. அப்போ ஒரு நாள் சதாசிவமேந்திரியே இறங்கி பேசினார். அப்போ எல்லாருக்கும் ஆச்சு, இவர் தான் சதாசிவமேந்திர ஆச்சு வந்துட்டார். அப்புறம் எப்படி இன்னொரு சதாசிவமேந்திரி இறங்கி பேசுவார். அப்போ தான் சொன்னார் அந்த எத்தனையோ அந்த பகுதி எத்தனைப்பா 13 மகேஷ் சொல்லுவார் 12 பகுதியில் ஒரு அம்சம் மட்டும் அங்கேயே விட்டுட்டு தான் வருவாங்களாம். மகான்கள் திரும்ப பிறந்தாலும் ஒரு அம்சம் மட்டும் அந்த விண்ணுலகத்தில் இருக்குமா. அப்போ ஏன்னா அப்போ தான் திரும்ப நினைவு கொண்டு அவங்க மறையும் போது திரும்பவும் அங்கே அதில் போய் சேர முடியும். அதனால் தொடர்புக்காக 12 அம்சத்தில் 11 அம்சம்தான் வந்து பிறக்கும். 11 அம்சம்தான் வந்து பிறக்கும். அதில் ஒரு அம்சம் அங்கேயே இருக்கும். அப்போ வந்து வரையும் போது திரும்ப அது கூட பேசுகிறார். இப்போ இந்த நுணுக்கமான இந்த உண்மை யார் சொல்லிக்கிறாங்க சொல்லுங்கள். இத்தனை விஷயத்தில் யாருமே சொன்னது கிடையாது. அவ்வளோ பெரிய மகான், அவ்வளோ அந்த ஆன்மீகத்தில் நுட்பமான உண்மைகள்லாம் எனக்கு அது எல்லாம் பயன்படுது. அப்போ வந்து ரமணருடைய இதில் பிறந்தனோடனே அப்போ ரமணர் இதுவும் இருக்க ஒரு நம்ம அன்பர் ஸ்ரீதர் தான் கேட்டார் எப்படி சாமி அங்கேயும் இருக்குது அப்படி. அப்போ சரியாக இதை தான் சொன்னேன். குருநாதர் சொன்னது இதுதான். அந்த ஒரு அம்சன்றது தனியாகவே அது தனியாக வேலை செய்யும். அந்த மாதிரி போகிற ஒரு உண்மை, இந்த நுட்பமான உண்மை, ஆன்மீக உண்மை என்பது இது போய் ஒரு சங்கம் வச்சுக்கின்னு ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கின்னு போய் சர்ச்சு மேலே போய் ஆஞ்சநேயர், எனக்கு ரொம்ப வருத்தம். அது என்னடா ஆஞ்சநேயர் இவ்வளோ கேவலப்படுத்துகிறானுங்க இவனுங்க. ஆஞ்சநேயர் கொடி எடுத்து போய் சர்ச்சு மேலே கட்டுறதுன்றது பெரிய அதர்மமான விஷயம். அதர்மமான விஷயத்த இவ்வளோ பெரிய ஒரு ஐடியலை வச்சு அதுக்கீழே செய்கிறானுங்க, அவங்க பேரில் செய்கிறான். அதான் பார்ப்பான், புரியுதா? பெரிய அட்டுழியத்தை மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள வச்சு செய்யறது. அதில் தான் எச்சரிக்கை சொல்கிறேன் உங்களுக்கு, எச்சரிக்கையாக இருங்க. இவங்க பரப்புறதோ இவங்க பண்ணுறது எல்லாமே பகையே பரப்பி இருப்பான். அப்போ தான் அவனை முட்டிக்கினா அது நடுவில் இவன் குளிர்காயும். இந்த பக்கம் இவனுக்கு மட்டும் பிராமின் கிறிஸ்டின் அப்படியே அந்த பக்கம் போகிறது. இந்த கிறிஸ்டின் எதிர்க்கிற எல்லாருமே இந்த பிராமின் கிறிஸ்டின் எதுக்காமல் இவன் பார்த்துப்பான், இங்கே இருக்கிற பிராமின் பார்த்துப்பான். அவனுக்கு வேலையே அந்த பிராமின் தான் அவங்களுக்கு கடவுளே, அந்த ஜாதி அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு கடவுளே. மீதி எல்லாமே அவங்க நாஸ்தி தான். அதுக்காக என்னன்னா நாசம் பண்ணுவான். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாக் வந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமின் கிறிஸ்டியனாக மாறி பிரச்சாரம் பண்ணுறான், அந்த கிறிஸ்டியன்ஸுங்களுக்கு மேலே அட்டாக்கே வராது. அவ்வளோ உஷாராக அவங்களெல்லாம் அவங்க யாருன்னா எழுந்தாவிட சும்மா நான் அப்புறம் சொல்கிறேன் என்னத்துக்கு இப்போ அப்படின்னு அவனை சைலண்ட் பண்ணி விடுறோம்.
புரியுதா? அங்கேருந்து என்ன ஆட்டாலும் இந்த இந்து பிராமின்றவங்க மேலே அட்டாக் வராது. அந்த மாதிரி தில்லாலங்கடி கேம் நடக்குது. அதுக்கு இவனுக்கு உபயோகப்படுது எல்லாமே இந்த பெரிய பெரிய ஆஞ்சநேயரை, நம்முடைய ராமபிராணியும் நம்முடைய ஆஞ்சநேயர் இந்த பாப்பானுக்கு உபயோகப்படுதுன்னு நான் அதை கேட்டுனுக்கிறேன். இப்போ கூட ஆஞ்சநேயர்கிட்ட தான் கேட்டேன், என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியாது, இவ்வளோ பெரிய தீமையாக இருக்குது இதை வந்து எப்படி சரி பண்ணி எப்படி ஆசிரமத்துக்கு கூட கேட்டேன், இது எப்படி பாப்பா நுழையாமல் நீங்கள் பார்த்துப்பேன் எனக்கு தெரியாது, நான் எவ்வளோ நாள் குச்சி அடிச்சு வச்சுருவேன் உட்காந்து இருப்பேன் எனக்கு தெரியாது. ஆஞ்சநேயர்கிட்ட அதான் கேட்டேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவ்வளோதான், எனக்கு வந்து என்னால் அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியாது, என்னால் முடிஞ்சது விளக்கம் சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க முடியும் அவ்வளோதான். ஆனால் அவங்களுடைய தில்லாலங்கடிக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம இனத்தில் இருந்த துரோகிகளை பிடிச்சி ஒரு கலெக்ட் பண்ணி அங்கே பாப்பான் பேரே இருக்காது அப்படியே அனுப்பிவிடுவானுங்க, பிடிச்சி அவங்க மூலமாக இயக்கி எல்லா எதிர்ப்பையும் செய்வானுங்க. ரொம்ப மோசமான கும்பல் அது. இப்போ ராமபிரானுடைய பிறந்த நாளில் நான் பாப்பாரா மோசத்தை தான் சொன்ன வேறு வழி கிடையாது. ஏன்னா விடுதலை ஆவலியா, இன்னும் விடுதலை ஆயிடுச்சின்னு சொன்னால் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பழைய கதையை ஏன் பேசுகிற, பழைய கதையை ஏன் பேசுகிறேன்னு கேட்கலாம் நீங்கள். ஆனால் இப்போ நடந்துக்கின்னு இருக்கேன். அப்போ உங்களுக்கு நான் இதை எச்சரிக்கை பண்ணாத வெறுமனே பக்தி பொண்ணு ஹரே ராமோ ஹரே கிருஷ்ணா ஜெய் ஜெய் ராம் சீதாராம் இவோ இன்ட்டுனாப்பான்னு போயிடுதேன். போனால் நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம். ரொம்ப அப்படியே ஜாலியாக சாமிகிட்ட அப்படியே ஆஞ்சநேயரே சொல்லி கொடுத்தது. அவர் ஒரு உண்டி எடுத்துகிட்டு வருவாங்க, எல்லாம் அவங்கவுங்க செயினை கழட்டி போட்டிருக்கோம், கம்பளை கழட்டி போட்டிருக்காங்க சொல்லி நல்லா கலெக்ஷன் பார்த்து போயின்னே இருக்கலாம். ஏதோ சின்ன வயசாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. எனக்கு இது 65 வயசு, 64 முடிஞ்சு 65வது வயசு வெள்ளிக்கிழமை கொண்டாட போகிறாங்க. எல்லாம் வந்து கலந்துங்க அந்த பிறந்த நாளுக்கு. 65 வயசு மேலே நான் கலெக்ஷன் பார்த்து ஏரோப்ளேனில் போனான்னு ஹெலிகாப்டரில் போனான்னு கிழவன் பறக்கிறான்டான்னு ஹெலிகாப்டரில் அதில் அந்த புரோஜனமே வேறு இல்லை எனக்கு. எதுனா இந்த வயசுலேயே நான் சபரிமலை போகிறேன், மஞ்சமாதா மகனேன்னு கூப்பிட்றேன். எனக்கு அது சந்தோஷம். 65 வயசு அம்மைக்கு 1500 வயசு, அவங்களுக்கு 1000 வயசு 1500 வயசு. அதுக்கு முன்னால் 65 வயசு பையன் குழந்தை தானே நான், இல்லையா? அவங்க அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கூட இருக்கிறவங்களும் அவங்க ஆசீர்வாதம் பண்ண போனால் அங்கே இருக்கிற அந்த தேவதைகள் பரிவாதம் கம்ப்ளீட்டாக இவர் வந்து உங்களுக்கு பிடிச்சவர். 30 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கே தெரியுது. மொதல் வருஷமே அவங்க போகாமல் பரன்றாங்க, 2வது வருஷமே ஃபுட் பாய்சனுக்கு மாத்திரை பேர் சொல்லி சாப்பிட்டு நல்லாக்கி கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்க பான் கவனிச்சிக்கினே இருக்கிறாங்க. அதனால் எனக்கு இன்னும் பக்குவம் வரணுன்றதுக்காக அந்த 30 வருஷம் அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ மகனேலாம் சொல்லாமல் அப்புறம் எரிமேலி சாஸ்தா தான் ஒரே ஒரு வாடி மை சன்னுன்னாரு. என்னடா இது இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இப்போ தான் ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக தான் மகனேன்றாங்க. அப்போ தான் ஒரு பிறவியில் அவங்களது ஐயப்பன் கொஞ்சம் பிறவியாகவே கூட இருக்கலாம், இல்லை ஐயப்பனுடைய முற்பிறவி சாஸ்தா பிறவி நிறைய இருக்குது. எரிமே சாஸ்தான்றாங்கல்ல, அப்போ சாஸ்தா பிறவி அவருடைய வேறு பிறவி தான் சொல்கிறாங்க. ஐயப்பனுடைய முற்பிறவிகள் அதெல்லாம் அப்படின்றாங்க. அப்போது இங்கே கூட 2 பேர் உக்காந்துக்கிறாங்கல்ல, ஐயனார் கோயில், ஐயனார் ஐயப்பன் இல்லை ஒன்று தான். அப்போது அவங்களில் ஒருத்தவங்களுக்கு அந்த சத்தியகன் மஞ்சமாதாவுக்கு நான் வந்து சத்தியகன்ற அந்த மகனாக இருந்திருக்கிறேன். அப்புறம் 30 வருஷம் கழிச்சா பொறுமை, ஏன்னா ஆன்மீகன்றது அவ்வளோ நுட்பமான விஷயம். எடுத்தங்கால் தான் தபால் நான் போனேன், எனக்கு அப்படி தோணுச்சு. அது கிடையாது, ஊறணும் நல்லா. பிரம்மேந்திரர் சொல்லுவார், முற்பிறவியில் சொல்கிறத ஒரு முறைக்கு 100 முறை உனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் சொல்லணும், தவிர தடப்படான்னு சொல்லிடக்கூடாது. அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறேன் நான். முற்பிறவிகளை எல்லாம் சொல்லி ராமனர் சம்பந்தர் சென்ட் பீட்டர் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி முற்பிறவியை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ஆசீர்வாதம் சரியாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவருக்கு வகுப்பில் நிறைய உணர்த்தியிருக்கிறார் எனக்கு. டக்குன்னு நான் பண்ணி உட்காந்து அந்த ராமனர் போஸ்டில் உட்காந்துருப்பேன், எனக்கே தெரியாது. அப்போ டக்குன்னு நீ இப்பொழுது எப்படி உட்கார்ந்துருக்கிறாய் பாருன்னு பார்த்தா அந்த ராமனர் போஸ்டில் இருக்கும், மனசில் வச்சுக்கோன்னு வர அந்த மாதிரி உணர்த்திக்கினே வருவார். வந்தவுடனே நான் ரிவீல் பண்ணோன்னு ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் முன்னாடியே வேண்டிக்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லி நான் சொன்னால் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி என்னை பக்குவப்படுத்துங்க. நான் அப்படி தான் பக்குவமாகி அப்படி தான் வந்து சொன்ன உடனே ஆசீர்வாதம் பண்ணேன். மேலும் கடவுள் உங்களுக்கு மேலும் அத்தாட்சிகளை தந்து மேலும் அவைகளை ஊர்ஜிதப்படுத்துவான்னார். முற்பிறவிகளை ஒரு முறை 100 முறை கன்ஃபர்மேஷன் தான் சொல்லணுன்றவர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுறார், மேலும் அதுக்கு பிறகு மேலும் அத்தாட்சிகள் வருது. வந்தால் இப்போ சித்திரை முதல் வெளியிட்டுறது ராமனர் சமாதி ஆன நாள் என்னுடைய பிறந்த நாள், அது ஒன்று தான் கோயின்சைட் ஆகுது. ஏப்ரல் 15ன்றதும் கோயின்சைட் ஆகுது. அது எப்படின்னா ராமனர் 14ஆம் தேதி சமாதி ஆகிறாரு. ஆனால் அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 15ஆம் தேதி தான் சமாதி வைக்கிறாங்க. இன்றைக்கி ரமணாசிரமத்தில்
ஏப்ரல் 15 தான் அவர் சமாதி அடைந்த நாளாக கொண்டாடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு அவர் உருவம் கண்ணுக்கு தெரிஞ்சுது, அன்னைக்கு அந்த உருவம் மறைஞ்ச நாள் அதுன்னு. சரியா இங்கிலீஷ் தேதி பார்த்தா அது ஏப்ரல் 15 பிறகு. அவர் சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய கன்ஃபர்மேஷன். அப்புறம் செயின்ட் பீட்டருக்கு பார்த்தா கள்ளமில்லா ஞானப்பாலுக்காக ஏங்கி காத்திருங்கன்றாரு. அது கரெக்டாக ஞானப்பால் சம்பந்தர் ஞானப்பால் குடித்தது கரெக்டாக அதில் வரும். வேறு எந்த சீடரும் அதை சொல்லவே இல்லை. பைபிளில் படித்தா செயின்ட் பீட்டருடைய அந்த புதிய ஏற்பாடில் மட்டும் செயின்ட் பீட்டருடைய எழுதிய இதில் கடிதத்தில் அது இருக்குது. கள்ளமில்லா ஞானப்பாலுக்கு ஞானப்பான்ற வார்த்தை அவருக்கு மட்டும்தான் வருது. அந்த மாதிரி போகிற ஒரு நுட்பமான ஒரு ஆன்மீகத்தை இந்த பாப்பனுக்கு கேவலமாக கமெண்ட் அடிக்கிறதும் திட்டுறதும் துரோகின்றதும் உங்களால் நம்பவே முடியாது சார். இந்த ஸ்டேஜில் இருக்கிற என்னை போய் பாப்பார பொம்பளைங்க ஒரு 2 பொம்பளைங்க டேய் நாயே உன்னா அதால் அடிப்பண்டான்லாம் போடுதுங்க. பகீர்னு உங்களுக்கெல்லாம் காட்டிங்கன்னா அதெல்லாம் படிச்சிங்கன்னா நான் அதெல்லாம் வெளியிடுறது டிலீட் பண்ணிடுறது. அது பாவத்தில் அது போகுது, புரியுதா? அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது ஏன் இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தான் ஓஹோ இவங்க வளர்ப்பு தப்பு, அந்த குருன்றவங்களே தப்பு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸில் போனால் சமணர்களாக இருந்து அடிச்சு அட்டுழியும், பௌத்த பிராமணர்கள் அடிச்சு அட்டுழியும், யூத பிராமணர் இருந்தாட்டு அப்பா எங்கேயோ போதுரா இது சாமின்னு, இது எங்கே முடியாது போகுது செம்ம இது. இவங்க வேலையே இதே தான். உள்ள நுழைய வேண்டியது இவங்களே நாங்கள் தான் தெய்வீக ஜாதி ஆர்த்தடாக்ஸ்ன்ற பேர் ஆங்கிலத்தில் தங்களை வந்து ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்லிக்க வேண்டியது. மெதுவாக அந்த பெரிய வார்த்தைகள்லாம் அதனுடைய தகுதியே இல்லாமல் அந்த வார்த்தைகளெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிறது. பிராமணன்ற சொல் உயரிய சொல், பிரம்மம் என்ற இறைவனை உணர்ந்தவன் மாத்திரம்தான் பிராமணன். மெதுவாக ஆட்டையை போட்டு நாங்களாம் பிராமணன்ட்டேன். எழுத்தவர் விஸ்வாமித்திர ஒருத்தர் தான். அப்புறம் அவர் தாக்கு பிடிக்க முடியாமல் அவர் ராஜ ரிஷி சொல்லிட்டு அவரை மட்டும் பிரம்ம ரிஷி ஆகி அப்புறம் மீதி கண்ட கஷ்டமாலுமா இன்றைக்கி பிராமணன். இன்றைக்கி நீ மீட்டு எடுக்க முடியுமா அந்த பிராமணன்ற வார்த்தையை? திருடின வார்த்தைடா சொல்லிட்டு திருமூலரை அந்த பிராமணன்ற வார்த்தையை வச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திருமூலரை எல்லாம் சொல்லிட்டாங்க பிராமணன்றவன் சத்தியம் இருக்காது இருக்குது. ஏன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, திருமூலர் காலத்தில் பண்ணிட்டு உடனே நேற்று அந்த வார்த்தையை மீட்டு எடுக்குது பதிலாக அதை வச்சு சொல்ல அவ்வளோதான். இப்போ அந்தனன்ற வார்த்தை ஆட்டையை போகிறதுக்கு இப்படியும் அப்படியும் டக்கவாரி இழுத்து நிற்குது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறன்ற பேரில் மொழிபெயர்க்கிறன்ற பேரில் அந்த அந்தனன்றதை பிராமின் டிரான்ஸ்லேட் பண்ணுவானுங்க பொழுது அது யார் நோஞ்சி அது தடுக்க போகிறாங்க எனக்கு தெரியல. தப்பு. அந்தனன்ற வந்து நீ பிராமினுக்கு ஈக்குவேட் பண்ணி அது பிராமின்னு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுன்னு இந்நேரம் தமிழ் அறிஞர்கள் வந்து அதுக்கு இறங்கணும். அந்த அளவுக்கு இறங்கி வலிமையாக போராடுற அளவுக்கு யாரும் இருக்கிறாங்களா தெரியல. கருத்து வரைக்கும் சொல்லுவாங்க, இது விவாதம் பண்ணிக்கினே இருப்பாங்க. அவன் அதை பற்றியே கவலைப்பட மாட்டான். அந்த புஸ்தகத்தில் அச்சடி அது அப்படியே இதுதான் அப்படின்றது எதிர்காலத்தில் இருக்கிறவங்களும் இது பார் அப்போவே சொல்லிட்டாங்க பார் பிராமணன் அப்படின்ட்டு. இப்படி போகிற கும்பல் அது பொய் புசுக்கு வஞ்சகம். நேற்று ஒரு பதிவு போடுறாங்க, சம்பந்தருடைய ஞானப்பால் அருந்திய தினம் நேற்று தான் போகுது. அம்மை ஞானப்பால் கொடுத்த தினம். நம்ம வகுப்பையும் எடுத்தோம், நம்மளுக்கு அந்த தகவலெல்லாம் வரல. அப்புறம் அது ஒரு அன்பர் அதை வந்து அந்த பிராமினுங்க அந்த ஃபோட்டோவை போட்டு சமணர்கள். அப்போ அந்த சமணர்ன்றதை எப்படி குறிப்பிட்றான்? சமண நாத்திகர்கள் அப்படி போட்டான் சார். இல்லை லிங்க் வச்சு பற்றியா சமண நாத்திகர்களாம், இல்லை நாத்திக சமணர்கள். அந்த நாத்திகன்றதுக்கும் எங்கேயுமே பெரிய பிரதாலாம் இது மாதிரிலாம் கிடையாது. நாஸ்திகம் பேசலை, அவங்க மந்திரம் சொல்கிறானுங்க. எங்கள் மந்திரம் பவர்ஃபுல்ன்றானுங்க. நாஸ்திகம் யார் வந்து மந்திரம் சொல்கிறான்? சமண மந்திரத்தில் தான் அப்புறம் வந்து இதெல்லாம் தப்பிச்சு நம்மளை ஏமாத்துறான்றானுங்க. தெரியுதா? சமணர்கள் கும்பிடுகிற கடவுளுக்கு வந்து அருக கடவுள்னு பேர். அருகன் என்ற ஒரு கடவுளை கும்பிடுறவங்க அவங்க. அப்புறம் இன்றைக்கி கல்வெட்டு எடுத்து பார்த்தா மகாவீரர் காளியை பூஜை செய்த கல்வெட்டு கிடைக்குது. மகாவீரர் காளியை கும்பிட்டுருக்கிறாரு. இவ்வளோ இருக்குது. எங்கே வைக்கிறானுக்கு பற்றியா அது எங்கே அச்சடிக்கிறானுக்கு பற்றியா இவனுக்கு லிங்க் கொடுக்குறது. நாத்திக சமணர்கள் இது மாதிரி போடணும். ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா இடத்துலையும் போய் நம்ம கத்தினா இருக்க முடியும். அதனால தான் இவங்கள டோட்டலாக சத்தியமின்றி இருப்பான் பிராமணன். டோட்டலாக அவன் சத்தியம் இல்லாதவனுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒதுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவனுக்கு பேச்சை கேட்காத, பிராமண ஆர்குமெண்ட்டை கேட்காது. ஏன்னா கொஞ்சம் வஞ்சமாக தான் நீ பரவாயில்ல. அவனுக்கு பேச்சு மூச்சு ரத்தம் துடிப்பு எல்லாமே வஞ்சகமாகவும் பொய்யாகவும் இருக்குது. நம்ம ஆளுங்க அதுக்கு முன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. வெறுமனே எச்சரிக்கை பண்ணலாம், உஷாராக இருங்கன்னு. அந்த வஞ்சகம் எப்படி எங்கே வைக்கிறான் பாருண்ணா, நாத்திக சமணர்கள்னு எடுத்துன்னு போகிறான்.
அதுக்குள்ளே ஏதோ இன்னொரு வீடியோவில் நான் சமணர்ன்றது உங்களுக்கு புரியாத போயிட போகுது, இப்போ சேட்ஜிலாங்கிறாங்களா அவங்க தான் சமணர். அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து நாங்கள் தமிழ் சமணர்கள் இருக்கிறோம், உன் விஷயம் தெரிஞ்சு பேசு. நான் சிதம்பரத்தில் கல்லூரியில் படிச்சுன்னு இருக்கும்போது என்னுடைய பக்கத்து ரூமில் இந்த சேட்சி இல்லாத தமிழ் சமணர்கள் இருந்தாங்க. 2 பேர் அண்ணன் தம்பிங்க என் கூடலாம் படிச்சுக்கின்னு பசங்கள் நல்லா எவ்வளோ ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க சொல்லி அவங்க அப்பா அம்மா ஃபேமிலியே எல்லாம் வந்து அவங்களாம் கூட என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதனால் அதை சொல்லணுமா, நான் தமிழ் சேட்சி மட்டும் தான் சமணர்கள் இல்லை, எல்லோரும் தமிழ் சமணர்களும் இருந்தாங்க. நீ அதை பற்றி நான் குறிப்பிடவே இல்லை. புரியணுன்றதுக்காக இவங்க சேட்சி இல்லாதலாம் அவங்க தான் சமணம். அது வந்து அந்த மாதிரி உள்டா அது அந்த தமிழ் சமணர்கள் போடாமல் போட்டிருக்கலாம். பாப்பானி இப்போ அதெல்லாம் போடுறது. பாப்பானி நான் பிராமின் மாதிரி வந்து பிராமணர்களை எது குத்த சொல்கிறீங்க, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க இப்படி போடும். நம்ம பேச வேண்டியதை அவன் பேசி அப்படி போட்டு அந்த தில்லால வேண்டிய வேலை ஒரு பக்கம் நடக்குது. எப்போ தப்பிச்சோட சாமி நினச்சி நம்ம இது உள்ள போய் மாட்டியிருந்தா கூழ்குழாயே வீணாக போயிருப்போம் அப்படின்னு சொல்லி ராமபிரானுடைய பிறந்த நாளில் ராமபிரான் எனக்கு அருள் செய்த விதத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வந்தேன் இல்லையா. போன ஒரு வகுப்புலேயே சொல்லிட்டேன், ஏன்னா இன்றைக்கே அந்த அவ்வளோ முடியாதுன்னு சொல்லிட்டு. எப்படி அவர் வந்து எனக்கு பிடித்தது ராமபிரானிடம் அந்த ஏகாகிர சித்தம். ஆவடி சுவாமிகளும் சொல்லுவார், அந்த ஏகாகிர சித்தம் தான் ராமபிரான். எதை செய்தாலும் அந்த ஒரு முனைப்போடு செய், ஒரே கவனமாக செய், சிங்கிள் பாயிண்ட் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த ஒரு மட்டும்தான் நினைவு இருக்கணும், அது வெற்றியை தரும் அந்த ஏகாகிர சித்தம். அதில் நீ வெற்றி அடைஞ்சினா அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்தோன்னா பல விஷயங்களும் ஒரே கிருஷ்ணரே செய்கிற, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிற. இந்த ஏகாகிர சித்தத்தை நீ ஜெயிச்சுன்னா அவரை பல விஷயங்களை கையில் எடுத்தாலும் எல்லாத்துலேயும் முன்னால் வெற்றிகரமாக செய்ய முடியும். அதுதான் கிராமருடைய மறு அவதாரம் கிருஷ்ணர்னு வந்தது. எல்லாம் எனக்கு அவரும் சொல்லியிருக்கேன். சின்ன வயசில் நம்ம ராமாயணம்லாம் கேட்டிருக்கோம். எனக்கு அதை பிடித்தது அந்த பிற மாதிரி சிந்தியாலும் தீண்டார், பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு இருக்கு இல்லையா. அதனால் பிற மாதிரி சிந்தியாலும் தீண்டேன்றது. இவங்க பார்த்தா இந்த எதுக்கு இவனுங்க அரசியல்னு தனியாகவே அரசியல் அமைப்பு வச்சு என்ன கூத்த ஒன்றா அடிச்சுக்கலாம். அது இந்துன்றது அப்படியே இந்துன்றது. அவர் பார்த்தா அந்த செல்ஃபோன் செக்ஸிலேருந்து பொம்பளைங்களை ஏற்பாடு பண்ணி வந்து மீட்டிங்லேயே அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே பொண்ணு அனுபவிக்கிறானுங்கன்றது எல்லாருக்கும் கேட்டு போச்சு. என்னதை செம்ம நாஸ்தி இவனுக்கு தான் ராம பக்தியும் ராமர் இதுவாமும் காப்பாற்றுறாங்கலாம். என்னதான்டா இது? ராமர்னா என்ன? ஏகாகிர சித்தம், பிற மாதிரி சிந்தையாலும் திண்டேன்னு வாழ்ந்து அவ்வளோ பெரிய மகன். எனக்கு சின்ன வயசில் பிடிச்சது அந்த கொள்கை. எப்படி இருந்தால் ராமர் மாதிரி இருக்கணும், இந்த சீதா பிராட்டி மாதிரி இருக்கணும். பிற ஆடவரை நான் உடம்பினால் மட்டும் இல்லை சிந்தியால் கூட நான் தீண்டியது இல்லைன்றாங்க அவங்க. எவ்வளோ பெரிய கிரேட்டு. அந்த பக்தி தான் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வாழ்த்து ராமர் ஆஞ்சநேயர் எல்லாம் அதை அன்றைக்கி சொல்லிட்டேன் உங்களுக்கு. புதிதாக என்னென்னா அதுக்கு பிறகு அது வளர்ந்த பிறகு தான் என்னை வந்து ராவணேஸ்வரன் வந்து சந்தித்தார். இது வரைக்கும் எந்த ராம பக்தனும் தன்னை ராவணேஸ்வரன் சந்தித்தான்னு சொன்னதே இல்லை. நான் தான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கு. மீதியெல்லாம் சிந்தனையாளர்களாக பேசுவாங்க, ராவணேஸ்வரன் பெரிய இது அப்படி இப்படி எல்லாம் பேசுவாங்க. அப்போ பேசும்போது ராவணேஸ்வரனை ஆதரிக்கிறவங்க ராமரை திட்டுவாங்க, ராமரை வசதியாக பேசுகிறவங்க ராவணேஸ்வரனை திட்டுவாங்க. பாப்பனுக்கு தேவைப்பட்டது அதுதான். ஊர் 2 பட்டா பாப்பனுக்கு கொண்டாட்டம், புரியுதா? அதனால் ராவணேஸ்வரனுடைய கீர்த்தி ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் முதல்ல வந்து இந்த செவப்புடவை கட்டினாலும் என் பொண்டாட்டி நான் ஒருத்தன். அந்த மாதிரி யாருன்னா வசதியாகிட்டு அதை பிராமணன்றோம், டப்புக்குன்னு பிடிக்குவோம். இப்போ கூட விவேகானந்தரை பிராமணன் அப்படின்னு ஒரு பாப்பா இருப்போம், எனக்கே பதிவு போகுது. ஏமாத்துறாங்களாம் அப்படியே. அந்த சுவாமி விவேகானந்தர் பிராமணன் அப்படின்னு எனக்கு போடுது. இன்னொருத்த வந்து காந்தி வந்து பிராமின். என்னடா எல்லாம் நான் பிராமின். அது அந்த திருட்டு பழக்கம் கையை சும்மா உட்காந்தோட புஷ்குன்னு என்ன வந்து திருடி வச்சுக்கோ. அந்த மாதிரி எல்லாம் நான் பிராமின் பெருமையெல்லாம் பிராமின் போடு. அப்போ அப்புறம் தான் எனக்கு புரியும். இதே கட்டப்பழக்கத்தில் தான் ராவணேஸ்வரனா பிராமின்ட்டானுங்க. அப்போ ராவணேஸ்வரன் வந்து பிராமின்னு ராமாயணத்தில் இருக்குது இன்னமும். நான் இது தெரியறதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்டயே ஆர்கியூ பண்ணியிருக்கிறேன் நெட்டில். பார்க்கும்போது இந்த பாப்பானுங்களை வந்து ஊராம் பொண்டாட்டி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்பொழுது ராவணேஸ்வரன் பிராமின் அப்படின்ட்டு போட்டோம் ஒரு வாட்டி. அவங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் ராவணேஸ்வரர் பிராமினா, ஆனால் இன்னொரு பிராமின் ஆமாம் புலஸ்தின்ற பிராமினுக்கு பிறந்தோம் ராவணேஸ்வரன், தெரியுதா? அப்போ இவங்க காட்டுற அந்த நெகட்டிவ் இவங்க எடுக்கிற சீரியல்லையோ வேறு எதுலேயோ பார்த்தா ராவணேஸ்வரனுக்கு பூணூல் போட்டு பிராமினாக காட்டவே மாட்டான்.
புரியுதா? அதுக்கப்புறம் தான் ராவணேஸ்வரன் என்னை சந்திச்சு தான், நான் தப்பாக சொல்கிறேன்ட்டு அவர் என்னை சந்தித்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன் என்ன சொல்லிடலைன்னா நான் இன்னும் பிடிச்சி வளாசி இருப்பேன். இந்த ஒரு வாட்டி சொன்னதுக்கு என்னை வந்து இரவு 1 மணி அவளை சந்தித்து மேலே சட்டை இல்லாமல் என்கிட்ட பேசியிருந்தார். பூடுலாம் இல்லை. சொன்னார் நான் பிராமணன் கிடையாது, நான் தமிழன் சொல்லிட்டு. தமிழன் கூட சொல்லலை, ஆமாம் தமிழன்னு சொன்னார். அதுக்கு பிறகு இந்த மாதிரி பெண்ணாசை பிடிச்சது, ஊர்வசியை போய் கற்பழிச்சான் ராவணேஸ்வரன். அந்த மாதிரி யாரோ ஒரு ரிஷி மேலே ஆசைப்பட்டு வேகமாக போனாங்களாம். ஜல் ஜல் சாலங்க சத்தம் யாருன்னு பார்த்தா ஊர்வசியான். டக்குன்னு பாதியில் ராவணேஸ்வரன் பிடிச்சி கற்பழிச்சிட்டாங்க. என்ன சார் இது இவ்வளோ அநியாயம்? ஒரு வேணால் அப்புறம் உடனே ஊர்வசி சாபம் விட்டாங்களாம், நீ வேறு ஒரு பெண்ணை அவளுடைய விருப்பம் இல்லாமல் தீண்டினால் உன் தலையை சொக்குடுவராக வெடிச்சிடும்ன்ட்டு சாபம் விட்டாங்களாம். அந்த சாபத்துக்கு பயந்தான் ஒரு சீதா பிராட்டியை அவன் வந்து அவள் சமூகத்தோடு நம்ம வந்து ஏற்றுக்கணும்னு கெஞ்சின்னு இருந்தான். என்னடா இது பாப்பார புழு எங்கெங்கெல்லாம் போய் எப்படி வளர்ந்து கிளைகளையாக விட்டு பெரிய ஆலமரமாக வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு பக்கம் சிரி, என்னடா இவ்வளோ பேரை முட்டாளாக கேட்குறான். இதை பேஸ் பண்ணி 21 ராமாயணம் 20 ராமாயணம் சாதாரணமான துளசிதாசிலிருந்து கம்பர்லேருந்து அவ்வளோ பேர் ஏமாற்றிருக்கிறான் சார் பாப்பானை. அதனால தான் பாப்பர புழுன்றது சாதாரண புழு உள்ள பெரிய மகான்களையே ஏமாற்றக்கூடிய அளவு ஆற்றல் உள்ளவன். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கண்டி ராவணேஸ்வரன் வந்து என்னை சந்தித்து சொல்லினா எனக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாதில்ல. ராமருடைய அருள் பெற்று ஆஞ்சநேயர் அருள் பெற்ற எனக்கு அவங்கள பக்தி பண்ண போய் அந்த புண்ணியத்தினால ராவணேஸ்வரன் நேரில் வந்து சந்திக்கிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் பக்தி பண்ணணும்னா, ஏன் கடவுளை நம்ம நம்பணும்னா, பாப்பார புழுவிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அவன் நம்ம பக்தி பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம ஏமாறாமல் அவங்கவுங்க வந்து என்னை காப்பாற்றுறாங்க. ஏன்னா இப்போ நானே ஏமாந்துரும்னு ராவணேஸ்வரன் வந்து சொல்கிறார். நான் அது அப்போ தான் சொன்னார், நான் என் மனைவியை தவிர இன்பவி என்ற ஒரு பெண்ணோடு தான் நான் சிறிது காலம் வாழ்ந்தேன். அவளையும் அவளுடைய வளர்ப்பு தந்தை காரைக்குடியில் தான் அவங்க வளர்ந்தாங்களாம். காரைக்குடியில் அப்புறம் கேட்டேன், காரைக்குடியில் ஏதாவது சீதா பிராட்டியோட சம்மந்தம் என்ன இருக்குதான்னு கேட்டேன். காரைக்குடியில் சீதை வனம்னே ஒன்று இருக்குது. ராவணேஸ்வரர் கடத்தின்னு போகும்போது அந்த சீதை வனத்தில் அவங்கள கொஞ்சம் நேரம் இறக்கி விட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் கடத்தி போனான்னு கதையான் அது. ஆனால் சீதை வனம் இருக்குதான் இன்னும். எங்கெங்கே எடுத்து போயிருக்கிறான். இப்போ எதெல்லாம் எங்கே இவர் சொல்கிறார், காரைக்குடியில் அந்த வளர்ப்பு தந்தை காரைக்குடியை சேர்ந்த நம்மவர்னு சொன்னார் என்கிட்ட. புரியுதா? அப்போ நம்மவர்னும் போது அவரும் தமிழர் தான், எங்கேயுமே வரல. அந்த அவர் தான் விரும்பி எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சார். அவளோடு சிறிது நாள் வாழ்ந்தேன், இன்பவியோடு சிறிது நாள் வாழ்ந்தேன்றதை ஏற்றமாக சொல்லிவிட்டு, இதை தவிர வேறு எந்த பெண் தொடர்புலாம் இல்லை. அந்த காலத்தில் ராஜாங்கள்லாம் 5 மனைவி 10 மணிலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. மனைவி மண்டோதரி, அதை தவிர இன்பவி, இவங்க 2 பேர் தான் வந்தோன்னா இவங்க சொல்கிற மாதிரி பெண் பித்தனும் ஊர்வசியை பிடிச்சி கற்பழிச்சுக்குவான், அவன் பெண்ணுன்னா விடமாட்டான், இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை சார். நான் எனக்கு ரொம்ப வருத்தமாக, இன்னமும் வருத்தமாக இருக்குது. எப்படி இது எடுத்தும் போய் ஜனங்களுக்கு சொல்லி சேர்த்து இந்த ராவணேஸ்வரனை இப்படி ஒரு பழியை இருந்து மீட்கிறது. ஏன்னா என்ன நம்பி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறார். அவர் மறையும் போது தான் அதையும் சொல்லிட்டு போகிறார். இன்பவி தானே விரும்பித்தான் என்னிடம் இன்பம் நூணுகினாள்னு சொல்லிட்டு மனுஷன். அதை கூட ஏதாவது நான் சொல்லும் போது அந்த இன்பவியை பிடிச்சியுவன் பலாத்காரம் பண்ணிட்டான்னு கூட சொல்லிட்டு வானுங்க. அதனால் மறையும் போது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இன்பவி தானே விரும்பித்தான் என்னிடம் இன்பம் நுணுகினாள், சிறிது காலம் என்னோடு வாழ்ந்தால், அவங்களை சேர்த்து வைத்தார் அவருடைய வளர்ப்பு தந்தை தான் சொல்லிட்டு இவ்வளோ இருக்குது சார். நல்ல வேளை நீங்களாம் என்கிட்ட வந்தீங்க. ராம பிறந்த நாள் அன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த உண்மையை சொல்கிறேன். அப்போது தமிழர்கள் இவங்க சொல்கிற மாதிரி ராவணேஸ்வரன் சப்போர்ட் பண்ணி ராமரை திட்ட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. ஏன்னா ராமபிரான் இவ்வளோ உயர்ந்தவர், ஆஞ்சநேயர் சீதாபுரம் இவ்வளோ உயர்ந்தவர்கள். ராமரை சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக ராவணேஸ்வரனை இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராவணேஸ்வரன் இவ்வளோ உயர்ந்தவன். ஈஸ்வர பட்டம் பெறுறது சாதாரணமாக கிடையாது. இப்போ நான் சொன்னேன், இப்போ அர்ப்பிசம்பாவில் குப்புசாமி வந்து ஏன்னா எல்லோரும் ஈஸ்வரம் கொடுங்க, இனிமேல் அப்புசாமி அர்ப்பிசம்பாவில் குப்புசாமி ஈஸ்வரர் அப்படின்னு கூப்பிடணும். நீங்கள் என்ன கூப்பிடுவீங்களா பையா அப்படின்றது இல்லையா? ஆனால் அவன் யார்? ராவண ஈஸ்வரன் பட்டம் பெற்றவன் கொஞ்சம் பேர் தான் இல்லையா? சண்டிகேஸ்வரன், ராவணேஸ்வரன், நந்திகேஸ்வரர், இப்படி ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க அந்த ஈஸ்வர பட்டம் பெற்றவன். அவ்வளோ உயர்ந்த பக்தன் அவன். அதனால் ராமர் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த ராமருடைய துல்லியமான தர்மம் நடுநின்று உண்மையை சொல்ல வேண்டும். அதனால் நான் அதை சரியாக செய்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ராமரை மிகவும்
போற்ற தகுந்தவர். அதே நேரத்தில் ராவணேஸ்வரனும் இந்த மாதிரியான இது. இப்போ இடையிலே பார்ப்பனுடைய புழுகு என்பது எவ்வளவு பெரிய அநியாயத்தை அந்த ராவணேஸ்வரனுக்கு செய்து அந்த பாமர மக்களை அதை ஏற்றுக்க வச்சு அவங்களாம சேர்ந்து ராவணேஸ்வரனை திட்டுன்னு ஒரு நாள் 2 நாளாக எத்தனை 1000 வருடம் திட்டி அதுக்கு ட்ராமா எடுத்து கதை எடுத்து சினிமா எடுத்து ராமலீலான்னு சொல்லிட்டு ராவணேஸ்வரன் இதுவாக அங்கே நல்ல வேலை இங்கெல்லாம் பரவாயில்ல இன்னும் அதை வாங்கி எடுத்துன்னு வரது பார்க்குறானுங்க. அதெல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லா வழியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அநியாயம் நடக்கிறது. அதனால் ராம பிறந்த நாளான இன்று நீங்கள் கொஞ்சம் அதை உண்மையை உணர்ந்து ராமபிரான் உயர்ந்தவர் ராவணேஸ்வரன். அப்போ இடையில் ராமாயணம் ஆனால் அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை வந்திருக்குது. அது மட்டும் லேசாக காமிச்சார். ராவணேஸ்வரனை போலவே உருவ ஒற்றுமையுள்ள அவருடைய தந்தையாரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இவர் தப்பிச்சிட்டாரு. அப்புறம் அங்கே போனோன்னா அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை என் பையன் அவன், நானும் என் பையனும் ஒரே மாதிரி இருப்போம், அவன் தப்பிச்சிட்டான்றார். அப்போ தான் அவர் தப்பிச்சு இலங்கைக்கு போயிருக்கலாம். ஆனால் மீதி கதைலாம் எனக்கு தெரியல. ஆனால் ராவணேஸ்வரர் பதைச்சி வந்து சொன்னது அந்த பெண்களை கற்பழிக்கிறவன்ற அந்த பழி அவருக்கு அவ்வளோ ஒரு வேதனையை கொடுத்துருக்கு. அதனால் யாரிடம் சொன்னால் என்னிடம் சொல்லி அது சரி பண்ண. அதோடு நான் ராவணேஸ்வரனை தவறாக பேசுது நிறுத்தின சம்பந்தர் பாடல்லையும் கூட பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா கொடியவன் ராவணன்னு இருக்குது. ஆகா இதாண்டா தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போவே இப்போ அதை சொல்லி சரி பண்ணுறாரு. ராமபிரானுடைய இந்த பிறந்த நாளில் நீ இவ்வளவு எண்ணி அந்த மாதிரிலாம் வளர்ந்தாதான் தெரியல. சும்மா மாடர்னைஸ் பண்ணுறான்ட்டு பசங்க ஆம்பளை பசங்க கை கொடுக்குறது எழுதி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ காலேஜ் என்ன அதெல்லாம் மாடர்ன் காலம் தான் அப்படி கை கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்று கிடையாது, அதெல்லாம் கண்ட்ரி கேர்ள்ன்றவங்க கை கொடுக்குற அளவுக்கு கொண்டுட்டாங்க. நம்மளாம் படிக்கும்போது லேசப்படி தொட்டாலே ஷாக் அடிக்கும். என்ன அதெல்லாம் நாயை பேன் திட்டம். இப்போ என்னென்னா அப்படியே எல்லாரும் கை கொடுக்குற கலாச்சாரம் சீரழிவு. இன்னும் இதெல்லாம் யாருக்குன்னு வந்தால் இன்னும் மோசமெல்லாம் போயிடும். நம்ம அந்த ராமபக்தி, ராமரை சரியாக புரிந்து கொள்ளுதல், அதே நேரத்தில் ராவணேஸ்வரனை சரியாக புரிந்து கொள்ளுதல். அவர் எவ்வளோ பதிக்கிறார் இருப்பார். இப்போ இந்த மாதிரி பெண் பித்தன்றதும் பெண்களுக்கு கற்பழின்றதும் அவ்வளோ இழிவான சொல்ல. அது ஈஸ்வரன் பட்ட பேர் ராவணனை எப்படி அதில் எடுத்துமோ கோத்தானுங்கன்னு தெரியல. அப்போ பாப்பானுக்கு எவ்வளோ கேவலமானவனுக்கு பற்றியா இல்லை, ரொம்ப அநியாயம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பசங்களை சரியாக சொல்லி வளர்த்து வாருங்கள். அந்த ராமபிரான்னா ஏகாகிர சித்தம் இல்லையா, ஒரு சொல், ஒரு மனைவி, ஒரு அம்பு, அப்படியே தான் இருப்பார். அவர் எல்லாமே ஒன்று தான் வருது. அதனால் அது சரியாக நீங்கள் அப்படி வளர்த்து வாருங்கள். ராமபிரான் இருப்பது உண்மை, ட்ரூ லிவிங் காடுன்றாங்க இல்லையா. அதே மாதிரி சீதா பிராடி ட்ரூ லிவிங் காடஸ், அதே மாதிரி ஆஞ்சநேயர் ட்ரூ லிவிங் காட். அது நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்காக இவ்வளோ உங்கள் விளையாடி வரும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. நான் சும்மா ஒரு ஏழையன் சிறியன், ஆனால் இவ்வளோ கடவுள்கள் இவ்வளோ விளையாடி இவ்வளோ உண்மைகள் எனக்கு சொல்லி எங்கேயுமே நான் திசை தப்பாமல் போகிறது மாதிரி காப்பாற்றி கொண்டு வந்து எனக்கு உண்மையிலேயே இப்போ யானையோ தவம் செய்தேன் சிவாய நம்ம என பெற்றேன்னு பாடுறார் ஒரு அடியார். அந்த மாதிரி நான் அப்போ தான் நினச்சேன், நம்ம பெரிய தவம் செய்திருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ உண்மைகள் நம்மிடம் மோதி நம்ம சரியாக நடத்தி கொண்டு செல்கிறார். அந்த ராமபிரானுடைய பிறந்த நாளில் அந்த ராமபிரானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.